பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் செங்கரும்பு அறுவடை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பொங்கல் தொகுப்புக்கு இடைத்தரகரின்றி கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே இருப்பதால் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் செங்கரும்பு அறுவடை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சருகுவளையப்பட்டி, எட்டிமங்கலம், கீழையூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் விளைவித்த செங்கரும்புகளை விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். இப்போ நாங்கள் பொங்கலுக்கு திருநாளுக்கு தேவையான கரும்பு எல்லாமே வெட்டி லோட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அந்தந்த வியாபாரிக்கு எத்தனை வண்டி வேணுமோ அத்தனை வண்டி நாங்கள் வெட்டி எந்த அளவுக்கு தேவையான வண்டி எல்லாமே அப்பப்போ வெட்டி நாங்கள் அனுப்பிச்சுட்டு இருப்போம். மேலூர் மண்ணில் விளையும் செங்கரும்பு நல்ல உயரத்துடன் சுவையாக இருக்கும் என்பதால் வெளி மாநிலங்களில் இருந்தும் வியாபாரிகள் இங்கு முகாமிட்டு கரும்பை வாங்கி செல்கின்றனர். அதேபோல் துபாய் போன்ற நாடுகளுக்கும் மேலூர் பகுதியில் இருந்துதான் செங்கரும்பு செல்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நம்ம ஊரில் தான் மதுரை மாவட்டத்தில் மேலூர் தாலுகா தான் அதிக விவசாயம் இது அந்த கரும்பு டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக எல்லா வியாபாரியும் நம்ம மாவட்டத்தில் வாங்குவோம். நம்ம ஊருக்குள்ளே வருவாங்க. சரளவெட்டி வடக்கல்வெட்டி தான் வருவாங்க. வாங்கும்போது எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்புகிறாங்க. எல்லா மாநிலத்துக்கு அனுப்பி தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது. துபாய்க்கு கூட இப்போ அனுப்பியிருந்தோம். 3 நாளோடு துபாய்க்கு அனுப்பியிருக்கோம். காரணம் நான் முல்லை பெரியார் தண்ணி வருது. நாங்கள் அந்தளவுக்கு ஊட்டச்சத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட மண்ணுடைய பவர் ஒன்று இருக்குது. இது செவல் தர பூராமே செவல் தரையை கண்டு கரும்பு நல்ல டேஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. கரும்பு நல்லா வளர்த்தியாகவும் இருக்கும், நல்லா உருட்டாகவும் இருக்கும். கரும்பு 15 செங்கரும்புகள் கொண்ட ஒரு கட்டு 350 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விற்பனையாகிறது. செங்கரும்பு விளைச்சல் அமோகமாக இருப்பதாக கூறும் விவசாயிகள் கட்டுப்படியான விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவிக்கின்றனர். கரும்பு பொங்கலுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல கலரு, கரும்பு நல்ல லென்த்து, நல்ல விலைக்கு போய்கிட்டு இருக்கு. வியாபாரியை நல்லா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இடையில் ஆள் இல்லாமல் நேரடி கொள்முதலுக்கு ஆள் வந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கவிருக்கும் செங்கரும்பை இடைத்தரகர்கள் இல்லாமல் தங்களிடம் நேரடியாக கொள்முதல் செய்தால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.